இது ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் தான். ஏன்னா உன்னை ஷெல்ஃப்ல வைக்க போறார். உன்னை கர்த்தரா ஷெல்ஃப்ல வச்சு அழகு பார்க்க வேண்டிய அழகான மாதம் நவம்பர் 2018. உன் இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். Your best days are beginning today. ஜோஷுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தையும், அதற்கு முன்பாக ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதன் 18-19 வாசித்து நிறைய விஷயங்களை உங்கள் கூட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசியில் உங்களை பார்த்து இந்த நவம்பர் மாதத்தில் சில தீர்க்க தரிசனங்களை சொல்லி, எத்தனை பேர் உயர்ந்தே வருகிறீர்கள்? கர்த்தர் நம்மை உயர்த்தி தான் நடத்துகிறார். 18வது வசனம், not remember the former things, பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். nor consider the things of old, பழையவைகளை நினைக்க வேண்டாம். behold I will do a new thing, இதோ நான் புதிய காரியங்களை செய்வேன். அதுக்கப்புறம் தமிழ்ல எப்படி இருக்கு? இப்பொழுது அது தோன்றும். 3 பேரை தட்டி சொல்லுங்க, இப்பொழுது அது தோன்றும். இன்னொரு 2 பேரை தட்டி சொல்லுங்க, தோன்றும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல அது ரொம்ப பிடிச்சது. it will spring forth, it will spring forth. shall you not know it, I will even make a road in the wilderness and rivers in the desert. நான் ஜோஷுவாவுக்கு போவதற்கு முன்பு இதை இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்த் படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, கடவுள் உங்களை சர்ப்ரைஸ் பண்ண போறார். சடன்லி ஏதோ தான் கர்த்தர் நல்லது செய்ய போறார். ஒரு சொன்ன பழசெல்லாம் நினைக்காத, பழைய மூஞ்சியெல்லாம் மாற்றிக்கோ, இந்த பழைய எண்ணங்கள்லாம் மாற்றிக்கோ. நான் சடுதியாக சிலதெல்லாம் ஸ்ப்ரிங் ஃபோர்த் பண்ண போகிறேன், தோன்ற செய்ய போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்னைக்கும் பக்கத்தில் சொல்லுங்கள், என்னைக்கும் பார்த்த மாதிரி என்னை பார்க்காத. சடுதியாக சிலதெல்லாம் தோன்ற போகுது. நீங்கள் இன்னும் என் பழைய வீடு, பழைய காரு, பழைய மூஞ்சி, பழைய எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், I am suddenly going to spring forth some things. சிலதை நான் சடுதியாக கொண்டு வர போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் அதை உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அதனால இப்போவே நல்ல நண்பர்களை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா சடுதியாக சிலதெல்லாம் தோன்ற போது பாருங்க, வேண்டாதாலும் கூட இருந்தால் வம்பாயிரும். ஸோ நல்லவங்களை தேர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். சிலர் நம்ம கூட இருக்கணும், சிலர் நம்ம விட்டு போகணும். ஆமென். 19ஆம் வசனம் இப்படி சொல்லுது, shall you not know it, shall you not know it, உங்களுக்கு அது நீங்கள் அதை அறியீர்களா? I will even make a road in the wilderness, நான் வனாந்திரத்தில் கூட ஒரு வழி ஆயத்தம் பண்ணேன். and rivers in the desert, நான் வனாந்தரத்தில் ஒரு ஆறையே புறப்பட பண்ணுவேன். The beast of the field, அடுத்த வசனம் 20வது வசனம், the beast of the field will honor me, the jackals and the ostriches, because I give waters in the wilderness and rivers in the desert to give drink to my people. பக்கத்துல my God, அவர் சொல்றார் my people. அதுக்கப்புறம் ஒரு வேர்டு யூஸ் பண்றார் இங்கிலீஷ் பைபிள்ல, மை பீப்புள், மை சோசன், நான் தெரிந்து கொண்டேன். உங்களை வேற யாரும் தெரிந்து கொள்ள. அவர் சொல்றார், ஏன் ஜனம், இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், ஏன் புள்ள நான் தெரிந்து கொண்டேன். பாருங்க அவ்வளவு எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாரு. ஆமென். இதை எப்படி விளக்கி சொல்லலாம்? காலையில வேற வழியில சொல்லிதான் ஆகணும். உங்க ஊர்லயே நீங்க தான் ரொம்ப அழகான பொண்ணுன்னு வேண்டாம், நீங்க ஒருத்தர் தான் அழகான பொண்ணு, உங்களை அந்த மாப்பிள்ளை கட்டுறாருன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உங்க ஊர்ல 1000 அழகான பொண்ணு இருக்கு, ஆனா உன்னை மட்டும் அந்த கட்டுறாருன்னா அந்த சோசனுக்கு டெஃபினிஷன் கொடுக்குறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. உங்களை தவிர நிறைய பேரை தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், வாய்ப்பும், விருப்பம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவங்களெல்லாம் தெரிந்து கொள்ளாம உன்னை அவர் தெரிந்து கொண்டாராம்.
இன்னும் புரியாதவங்க நிறைய பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் சொல்ற, ஏன் ஜனம் நான் உன்னை சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா நல்லவங்களையும் பார்த்திருப்பேன். ஆனா நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு உன்னை மட்டும் தெரிந்து கொண்டேன் பாருங்க. அது என்னுடைய சாய்ஸ். ஐ ஹவ் chosen you. பைபிளை கொஞ்சம் அடி பிட்டு படிக்கும் போது அதில் ஒரு சந்தோஷமே இருக்கு. ஆமென். அவர் நினைச்சிருந்தா எவ்வளோ பேரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். அவர் என்ன போய் தேர்ந்தெடுத்தாரு. பக்கத்தில் தட்டி சொல்ல, என்ன போய் தேர்ந்தெடுத்தாரு. உன்னை போய் இன்னும் உயிரோட வச்சிருக்காரு. கொஞ்சம் இறக்கி சொல்றேன், நீ பண்ண குப்பைக்கு இன்னும் உன்னை போய் அவர் நேசிச்சு உன்னை சோஸ் பண்ணிருக்காராம். ஒரே ஒரு காரணத்திற்காக. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உன் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வதற்காக. இன்னொரு முறை நான் அதை சொல்லும்போது நிறைய பேர் ஆமென் சொல்ல, உன்னை நான் தெரிந்து கொண்டேன், ஏன்னா உனக்காக நான் பெரிய புதிய புதிய காரியங்களை செய்ய போறேன். இன்னும் சொல்ல போனா இப்படி சொன்னா நல்லா இருக்கும். நிறைய பேர் இருந்தாங்க, ஆனா அவர் உன்னை மட்டும் தனித்தன்மையா உன்னை ஹேண்ட் பிக் பண்ணி உன்னை சூஸ் பண்ணி உன்னை தனக்கு வேணும் என்று நினைச்சு இப்போ சொல்றாரு, இந்த நவம்பர் மாதத்தில் உனக்கு நான் புதிய காரியங்களை செய்ய போறேன். எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? இன்னைக்கு வார்த்தையே ஒன்று முக்கியம் தான். நீங்க பக்க சொல்லுங்க, ப்ரிப்பேர்டா இரு அப்படின்னு. ஏன்னா சடுதியா தோன்ற போகுது. சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. உனக்கு சிலதெல்லாம் செய்ய போறாரு. ஜோஷுவாவின் புஸ்தகத்தை நான் சொன்னேன், 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். உங்க பைபிள்ல பாருங்க. Joshua chapter 3. Then Joshua rose early in the morning. நல்ல வேளை நம்ம காலையில தான் வந்திருக்கோம். And they set out from an acacia grove and came to the Jordan, he and all the children of Israel, and lodged there before they crossed over. So it was after 3 days that the officers went through the camp, and they commanded the people, saying, when you see the ark of the covenant of the Lord your God and priests the Levites bearing it, then you shall set out from your place and go after it. Yet there shall be a space between you and it, about 2,000 cubits by measure. Do not come near it, that you may know the way by which you must go. For you, இந்த வார்த்தை நீங்க எல்லாரும் நோட் பண்ணணும், you have not passed this way before. தமிழ் எப்படி இருக்குன்னா, இதற்கு முன்னே ஒருபோதும் இந்த வழியாக. ஏசாயா சொல்றாங்க, நான் உன்னை மட்டும் தெரிஞ்செடுப்பேன், உன்னை நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன். ஜோஷுவாவில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை தரார் இந்த மாசத்துக்கு. இதுவரைக்கும் நீ போவாத ஒரு வழியில உன்னை நான் நடத்த போறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. For you have not passed this way before. இதுக்கு முன்னாடி இந்த வழியா நீ போனதே இல்ல. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க இதுவரையும் போவாத புதிய வழியில கர்த்தர்? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தீர்க்கதரிசனம். And Joshua said to the people, sanctify yourself. அமைதி நிலவியது. இன்று நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல sanctify அப்படின்னா உங்களை பிரித்தெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களை செப்பரேட் பண்ணுங்க, கொஞ்சம் தனியா வந்துருங்க. ஏன்னா நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள உங்க நடுவில் நான் அதிசயங்களை செய்ய போறேன். நான் அதை அப்படியே உங்களை பார்த்து சொல்ல போறேன். கையை உயர்த்துவீங்களா? இந்த மாதத்தின் தீர்க்க தரிசனம், இதுவரைக்கும் நடந்திராத வழியில உங்களை நடத்த போறேன். 2, நாளைக்கு இந்த நேரம் உங்கள் நடுவே நான் அதிசயங்களை செய்வேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் இப்பதான் சிலதெல்லாம் உங்க வாழ்க்கையில் தொடங்கி இருக்கார். இது முடிவு கிடையாது, தொடக்கம். இதுவரைக்கும் நீங்கள் நடந்திராத வழியில் உங்களை நடத்த போறார். இன்று நீ உன்னை பிரித்தெடு, நாளைக்கு உன் நடுவில் நான் செய்ய போற காரியம் அதிசயமா இருக்கும். எத்தனை பேர் ஓடுவீங்க, ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்க? எத்தனை இடர்கள் வந்தாலும் நான் தடுக்க மாட்டேன், தடுமாற மாட்டேன். கர்த்தாவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியங்களை செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு வனாந்தரத்தில் வழி ஆயத்தம் பண்ணுவேன். என்னுடைய ஜனங்களுக்கு நான் யாரை வேணா தெரிஞ்சு கொண்டிருப்பேன்.
ஆனா உன்னை மட்டும் நான் தெரிஞ்சு கொண்டேன் பாரு. அது உன்னை குறித்து நான் வைத்த என்னுடைய நோக்கம். For my people, my chosen. I had so many other options, but I handpicked you and marked you for victory. வெற்றிக்காக உன்னை நான் தனித்தன்மையோடு நான் தெரிந்து கொண்டது நான் உண்மையில் வைத்த என்னுடைய அனாதி தீர்மானம். பக்கம் அவர் என்ன தெரிந்து கொண்டார். One reason to fulfill his great purpose. Sanctify yourself, get ready, prepare yourself, wash yourself, change your look. இதுவரைக்கும் பார்த்த ஜனங்கள் உன்னை பார்த்த பார்வையை இனி ஜனங்களுக்கு காட்டாத. இதுவரைக்கும் காட்டின முகம் சோகத்தின் முகம், இனி காட்ட வேண்டிய முகம் வெற்றியின் முகம். இதுவரைக்கும் காண்பித்த முகம் வேதனையின் முகம், இனி நீ காண்பிக்க வேண்டிய முகம் அடுத்த அளவின் முகம். ஏய், இந்த மாசம் யாருக்கிட்ட போய் அப்படிலாம் குனியாத. உள்ள சொல்லு, இந்த மாதம் அந்த மூஞ்சி இல்ல, இது வெற்றியின் மூஞ்சி. மார்க்டு ஃபார் விக்டரி, மார்க்டு ஃபார் சக்சஸ். இப்படி உங்களை பார்த்து சொல்லுங்க, இந்த முகத்தை கர்த்தர் வெற்றிக்காக மார்க் பண்ணியிருக்கிறார். ஆமென். ஆயத்தப்படுங்கள். நெக்ஸ்ட் லெவல் இஸ் கமிங். நெக்ஸ்ட் லெவல் லிவிங், நெக்ஸ்ட் லெவல் ஃபைனான்ஸ், நெக்ஸ்ட் லெவல் விக்டரி, நெக்ஸ்ட் லெவல் ஹெல்த், நெக்ஸ்ட் லெவல் பிரேக் த்ரூ, நெக்ஸ்ட் லெவல் கிரேட்னஸ் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நிறைய பேருக்கு நான் நினைக்கிறேன் உங்க டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராடக்டை ரொம்ப நாள் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அந்த கம்பெனியில் அது ஒரு டிபார்ட்மெண்ட் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சீல் எடுத்து அதில் குத்துவாங்க. என்ன குத்துவாங்க? டெஸ்டட். அப்படின்னா இது இனி மார்க்கெட்டுக்கு போக ரெடியாக. அதுதான் சொல்கிறார், நீங்கள் நிறைய பேர் ரெடி ஆயிட்டீங்க. கடந்த 20 வருஷம் கடந்து வந்த பாதையில் இவ்வளோ துன்பம், இவ்வளோ கஷ்டம், மை காட், அத்தனையும் தாங்கிட்டு கண்ணீர் வடிச்சு கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்தல. கர்த்தர் சொல்றாரு, இதோ நீ பூர்வமானவைகளை சிந்திக்காத, அந்த முகத்தை மாத்திரு, இனி நான் வேற முகத்தை தரேன். ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி டெஸ்டட். நவ் யூ ஆர் மை ப்ராடக்ட். ஐ அம் கோயிங் டு புட் யூ பேக் ஆன் த ஷெல்ஃப். உன்னை கர்த்தரா ஷெல்ஃப்ல வச்சு அழகு பார்க்க வேண்டிய அழகான மாதம் நவம்பர் 2018. இந்த வார்த்தை கடைசி வார்த்தை, நீங்க ஆமீன் சொல்லணும். இன்றைக்கு காலையில வந்த என் சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள அதிசயங்களை கர்த்தர் காண செய்வார். அன்புக்கு நன்றி. அன்று ஜோஷுவா சொன்னதை நாங்க சொல்றோம். இன்று நீ உன்னை பிரித்தெடுத்தால், பரிசுத்தப்படுத்தினால், நாளைக்கு நான் உங்க நடுவே பெரிய காரியங்களை செய்வேன். வெற்றிக்காகவே இந்த முகங்களை மார்க் பண்ணிருக்கீங்க. வலது காலை எடுத்து வச்சு உலகத்துக்குள் இந்த நவம்பர் 1 உன் ஜனங்கள் பிரவேசிக்கிறாங்கப்பா. கால் விக்கிற இடமெல்லாம் சுதந்திரிக்கும் ஆற்றல் இருப்பதாக. தொழுவத்தின் கதவு திறக்கப்படட்டும். சுதந்திரிக்கிற ஆற்றல் ஒவ்வொரு மேலும் வரட்டும். உலக செல்வ பங்குகளை கையாடும் ஞானம், விவேகம், ஆற்றல் ஒவ்வொருவர் மேலும் வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். மனிதர் துற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே.